ஓகே. அக்கா வணக்கம். வணக்கம்ப்பா. இது ராமநாதபுரம் தொகுதியில ஐயாவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குதுப்பா. ஐயாவுடைய வெற்றி வந்து ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது அது. ஆ, உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஐயாவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அத நாங்க அந்த எலெக்ஷன் டியூட்டி பார்த்து ம், நேர்லயே மக்கள் இடத்துல சென்று ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க கேட்டுக்கிறோம் தம்பி. ம், ம், ம். ஆமா தம்பி. அப்ப இது 100க்கு 75% வந்து ஐயாவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். ம். இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுடைய மீடியாவுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ம். தமிழ்நாட்டுல வந்து 24 தொகுதிகள கைப்பற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு கருத்து கணிப்பா வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஜூன் 4ல தெரிஞ்சுக்கலாம் தம்பி. இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. ஆ, அவரு சொல்ல 40 கூட நான் வரலான்ட்டு. ஆ, ஆ. உண்மையான தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு ஜூன் 4 தெரிஞ்சிருமில்ல தம்பி. ஜூன் 4க்கு பின்னாடி வந்து அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாரும் பரவலா இருக்கா எப்படி? எங்க ஒன்றிணைன்னு நாங்க நினைக்கிறோம். எடப்பாடி இல்லாத ஆட்சி தான் நாங்க விரும்புறோம். எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகணும்னு ஆமா. நினைக்கிறீங்க. எங்க உண்மை தொண்டர்களா சேர்ந்து, ஆ, கட்சியில இருக்க சீனியர்களா ஒண்ணு சேர்ந்து, ஐயா கூட வந்து சேர்ந்து, ம், கட்சி வழி நடத்தினா 2026ல ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய சகாக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அ அதிமுக வந்து சீரழிச்சதே வந்து ஓபிஎஸ் தான். அவர்னால தான் கட்சி வந்து வீணா போச்சு. தொண்டர்கள் எல்லாம் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்பி உதயகுமார் வேற சொல்றாரு. அப்படியெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் யாரும் நம்பலுங்க. கொஞ்ச நாளா அவர் வெளியே வரல. இப்போ வந்து பேசுறாரு. ம். வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஐயா ஓபிஎஸ் ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. அந்த அ, பக்கம் யாரா இருக்கிறாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ. அ, அ. அதாவது பணத்துக்கு விலை போனவங்க என்னமோ அந்த பக்கம் இருக்கலாம். உண்மையான தொண்டர்கள் எங்க ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஐயா பக்கம் தான். ராமநாதபுரத்துல வெற்றி பெற்றார். அப்படி ஐயா வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, அதிமுக வந்து ஒன்றிணைஞ்சிரும்னு சொல்றீங்க அப்ப. கண்டிப்பாக ஒன்றிணைந்திருப்பா. ம். வெற்றியை நோக்கி தான் இப்ப போய்கிட்டு வரோம். வெற்றியை நோக்கி போயிட்டீங்க. இப்ப எல்லாரும் என்ன இப்ப நேத்து கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்க, நவாஸ் கனிய விட வந்து 2% வந்து குறைவா தான் இருக்காரு ஓபிஎஸ். வெற்றி வாய்ப்பு வந்து நவாஸ் கனிக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாரியான கருத்து கணிப்புலாம் நேத்து வந்தது. இப்ப நெருங்க நெருங்க ம். பயத்துல வந்து அவங்க கருத்து கணிப்பு சொல்ல வைப்பாங்கப்பா. ம், 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 அது நம்ம எப்பவும் பாக்குறது தானே. நெருங்க நெருங்க எல்லாமே சொல்லுவாங்க. இவ்வளவு நாளா சொல்லியே. ம். இவ்வளவு நாளா ஐயா தானே வெற்றி பெற்று சொல்லி இருந்தாங்க. இப்ப நெருங்க நெருங்க வந்து ஒரு பீதியை கிளப்பணும் மக்கள் இடத்துல. ம். 4ஆம் தேதி தெரிய போதில்லப்பா ஓட்டு என்னன்னா. யார் நாலாம் ஜெயிப்பாங்கன்ட்டு. 4ஆம் தேதி வந்து ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்க போகுது ஓகே. நிர்ணயிக்க ஆனா, போகுது. இப்ப ஆமா. நீங்க இந்த பிரச்சாரத்துக்கு ஐயாவுக்காக நீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க போகும்போது, அங்கே மக்களோட எண்ணங்களா எப்படி இருந்தது? எண்ணங்கள் மொத்த பேரும் ம், அவரு வந்து புரட்சித் தலைவி அம்மா கை காட்டினவர் 3 முறை. ம், மக்களுக்கு வந்து 2 முறை வரதா புயலு, இந்த ஜல்லிக்கட்டு கால 2, 3 இதுல வந்து ஐயா வந்து தன்னிச்சையா நின்னு எல்லாம் செயல்பட்டு ம், மக்கள் மனதில் இருக்கிறாரு. அவரை ம், போல யாரும் இது வரைக்கும் பண்ணல அம்மாவுக்கு அப்புறம். ம், அப்படிங்கறதுல மக்கள் வந்து ஐயாவை எதிர்பார்க்கறாங்க. அந்த அந்த தொகுதியில ம், அவரு எம்பி ஆனா எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டாங்க மக்கள். ம். அவரு வந்து எங்கள தேடி வந்துட்டாரு. எங்க தொகுதியில நிக்கிறாரு. அவருக்கு தான் எங்க ஓட்டெல்லாம் மொத்த ஓட்டு நாங்க அவருக்கு தான் போடணும். எங்க கிட்ட இப்ப அதிமுக சார்புல இரட்டை இலை சின்னத்தோட ஜெயபெருமாள் நிக்காரு. ம், திமுக கூட்டணியில வந்து இப்ப நவாஸ்கனி வந்து ஏணி சின்னத்துல நிக்காரு. ம். பரவலா பிரச்சாரத்துல வந்து ஓபிஎஸ் அப்படின்னாலே ஒரு நல்ல நேம் இருக்கு. தமிழ்நாட்ட ஆமாப்பா. பொறுத்தளவுல இருக்கு. ராமநாதபுரத்து மாவட்டத்த பொறுத்தளவு இருக்குது. ஆமாப்பா. இது பிரச்சாரத்துல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இது மக்கள் மனசுல வந்து எப்படி ஆழமா பதிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? மக்கள் மனசுல வந்து இன்னைக்கு ஒரு 20 நாள்ல வந்து பலாப்பழங்கிற ஒரு சுயேட்சை சின்னத்த கொண்டு நாங்க மக்கள் மனசுல பதிய வச்சோம்னா, அதுக்கு காரணம் வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தான். ஆ. அம்மாவோட சொந்த புள்ள மாதிரி அம்மா வச்சிருந்தாங்க ஐயாவ. ம். அம்மா வந்து ஒப்படைச்சுட்டு போன அந்த பதவியை திரும்ப ஒப்படைச்சவரு எங்க பரதன் எங்க ஐயா தான். ம், ம், ம். இப்பவும் அவர்கிட்ட அந்த பதவி இருந்தா ஆ. மக்களுக்கு எல்லாம் செய்வார். அந்த கண்டிப்பா. நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. என்கிட்ட நேராவே சொன்னாங்க. ஆ. அவரு வந்து ஒரு நேர்மையான மனிதர். எளிமையான மனிதர், நேர்மையான மனிதர். எளிதில் அவரை நாங்க சந்திக்கலாம். ம். அப்படின்னு தான் என்கிட்ட சொல்றாங்க. அவரு வந்தா எங்களை எல்லாம் பார்த்துப்பாங்க. எங்க தொகுதி பார்த்துப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. இப்ப ஐயா வந்து வெற்றி பெற்றுவார்ன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றீங்க. எந்தெந்த வகையில உறுதியா இருந்து அவரு வெற்றி பெற்றாருங்க. அது எந்தெந்த வகையில வாக்குகள்லாம் வந்து ஐயாவுக்கு விழுகும் அப்படின்னு உங்க ஏதாவது கணிப்பு எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. வந்து இப்போ நாங்க எதிர்க்கட்சியில ஏடிஎம்கே சொல்றாங்க. அவங்களும் வந்து ஐயாவுக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்க. அந்த டிஎம்கேல இருக்கிறவங்களும் எங்கள பார்த்து வந்து ஐயா வந்து ரொம்ப நல்லவருங்க. அவருக்கு தான் எங்க ஓட்டெல்லாம் போடுங்க எங்ககிட்டயே சொன்னாங்க நேரா.
எங்க ம், ஓட்டுல எங்க வீட்டுல 20 ஓட்டு இருக்குது, எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்குது, எங்க ம், வீட்டுல 5 ஓட்டு, நாங்க ஐயாவுக்கு தான் ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான் எங்க ஓட்டு போடுவோம் பலாப்பழ சின்னத்துல ம், அப்படின்னு சொல்லி எவ்வளவு நம்பிக்கையா அவர் மக்கள் மனத்துல இருக்கிறாரு பாருங்க. ம். அப்ப அந்த தொகுதி அவரு ஐயா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டா அந்த ராமநாதபுரம் மக்களுக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாங்க. எவ்வளவு பேர் வந்து அந்த ஏரியால தண்ணி இல்ல, ஒரு டேங்க் கட்டி கொடுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுங்க, எல்லாரும் மனு கொடுத்தாங்க, அத்தனையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ம். இப்ப நிறைய ஆர்வி இப்ப ம்? ஆர்வி உதயகுமார் என்ன சொல்றாரு, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் அவங்களுடைய ஒப்புதலோடு தான் நான் வந்து ஒரு இந்த பிரஸ் மீட்டையே சந்திக்கிறேன். ஓபிஎஸ் வந்து எக்காரணம் கொண்டும் கட்சிக்கு உள்ள இணைக்க மாட்டோம். ம். அவருக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அடிச்சு சொல்றாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி வந்து அதிமுகவோடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைந்து செயல்பட முடியும்? முதல்ல ஆர்வி உதயகுமார் உள்ள இருக்கிறாரா பாருங்க. ஐயா ம், பக்கம் கட்சி வந்தனே ஆர்வி உதயகுமார் சேத்திரமா ஃபர்ஸ்ட் பாருங்க. ம், ஐயா வந்து வளர்த்து விட்டவர் தானே ஆர் உதயகுமார். யாரு அவரு? ஐயா ம். காராண்ட வந்து நின்னவர் தானே அவரும். ஆ, வளர்த்து ஆ. விட்டுறது தானே இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டு இப்படி பண்றாங்க எல்லாமே. இப்ப ஒரு எம்பி தொகுதி ஜெயிச்சதுனால கட்சி வந்து ஐயா பக்கம் வந்துரும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க 2026 வரைக்கும் அவரு தாங்க ஒருங்கிணைப்பாளர். இன்னமும் வந்து ஏடிஎம்கே நாங்க தாங்க. ஆ. அவரு என்ன பொதுச் செயலாளர் எல்லாம் சொல்லிக்கலாம். ஏடிஎம்கே நாங்க தான் உண்மையான ஏடிஎம்கே. இப்ப எடப்பாடி பழனிசாமிட்ட கட்சி, கொடி, சின்னம் எல்லாமே இருக்கு. ஐயா வந்து சொன்னாங்க. தனிச்சு வந்து சுயேட்சையா வந்து போட்டியிடுறாரு. அப்படி இருக்கையில வந்து அதிமுக வந்து நம்ம வந்து மீட்டெடலாம் அப்படிங்கிற எத வச்சு அந்த எந்த நம்பிக்கையில நீங்க இது சொல்றீங்க? ஒரு விஷ பரீட்சைங்க எங்களுக்கு ஏடிஎம்கேக்கு. இதுல ஜெயிச்சுட்டு ம், ஐயா அந்த ஒருங்கிணைப்பாளரோட இதை வந்து தேர்தல் ஆணையத்துல போய் சந்திச்சு மறுபடியும் பேசி ம். கட்சி கண்டிப்பாக அவர் கைப்பற்றுவாருங்க. 100% இது உறுதி. ஐயா பக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஐயா பக்கம் கட்சி வருங்க. ம். இப்ப மூத்த தலைவர்லாம் ஐயா கிட்ட பேசிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஐயாட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு ஆ இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்ல எத்தனை சீட்டு வாங்குவாரு? அவருக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு வரும்? வராதுங்க. ம். ஒரு தொகுதி கூட வராதுன்னு நாங்க சொல்றோம். ஒரு தொகுதி கூட வராது. ஆமா, ஈரோடு வந்து நம்பி கொடுத்தோம். என்ன பண்ணாரு அவரு? ஆமா. இது வரைக்கும் 10 தோல்வி சந்திச்சுட்டாருங்க அவரு. அ, 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 அ. இதுக்கப்புறம் வராதுங்க. அவர் வந்து ஒரு அதிருப்தி உண்டாயிடுச்சு மக்கள்கிட்ட. ஒரு ஆளுமையான தலைமை இல்ல அப்படிங்கிற ஒரு இல்ல. அதிர்ச்சி உண்டாயிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு டிஎம்கே எதிர்த்து ஒரு எந்த ஒரு குரல் கொடுக்கல. எல்லா விலைவாசில இருந்து எல்லாம் ஏறி போச்சு. ம், ஏதாவது ஒரு குரல் கொடுக்குறாரு கேளுங்க. எங்க ஐயா தாங்க குரல் கொடுத்துனுக்குறாரு. எதிர்கட்சி ம், தலைவர் மாதிரி. ம். நீங்களே பார்த்து தானே இருக்கிறீங்க. எல்லாமே இப்ப இந்த ஆட்சி வந்து எல்லாமே கரண்ட் பில்ல இருந்து, வரி பணத்துல இருந்து எல்லா விலைவாசி ஏறி போச்சு. என்னத்த அவர் கேட்கறாரு? எதிர்க்கட்சி தலைவர்னா அதுதானே கேட்கணும். கண்டிப்பா. சட்டசபைக்கு வராரு, எழுந்து வெளியே போறாரு, சண்டை பண்ணிட்டு. இதானங்க பண்றாரு அவரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்கான உறவு வந்து மறைமுகமா இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா, அப்ப? மறைமுகமா உறவுல இருக்கிறாங்க அவங்க. ஆ. இதுதான் உண்மை. அப்ப வந்து இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்ற உடனே வந்து அதிமுக வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா நம்பிக்கையில வந்துரும் இருக்கீங்க. சார். ஆமா சார். கண்டிப்பா ஐயா பக்கம் தான் வந்துரும் ஏடிஎம்கே.